ஹைடா கான்ட்ராக்ட் மேரேஜ் ஓகே. கேரிங் மாமா முடிஞ்சிருச்சா? பட் இன்னும் அதுக்கிட்ட இருந்த வைப் போவே இல்லைன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இன்ஸ்டாலலாம் வந்த சீசன் 2 கேட்குறீங்க. சத்தியமாக அது எவ்வளோ பேருக்கு எவ்வளோ பிடிக்கும் சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. அது ஜஸ்ட் ஒன் ஷாட்டாக தான் கன்வே பண்ணேன். உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தென் சீசன் 2க்கு ட்ரை பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி எல்லா எஃப்எஃப்பும் முடிச்சிடலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏகப்பட்டது ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஃபினிஷ் பண்ணாமல் அப்படியே இருக்கு. ஃபினிஷ் பண்ணிட்டா அதுக்கப்புறமா அதை பார்க்கலாம். தென் மாஃபியா வரும்டா. நெக்ஸ்ட் நான் மாஃபியா போட்டுருவேன். வேறு என்ன சொல்லணும்னு நினச்சேன் பட் மறந்துட்டேன். ஓகே, இன்ஸ்டா லிங்க் கீழே இருக்க ஃபாலோ பண்ணுங்கள். தென் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். செம்மன் இப்போது ரூமில் இருக்கான். மூச்சு பையனை பார்த்துக்கிட்டு அப்படி இருக்கான். அவனுக்கு இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. பிகாஸ் உங்கள் கூட இல்லை இல்லையா, அந்த ஃபிசிக்கல் மூமெண்ட் உங்கள் கூட நடக்கலை. ஓகே தான். அவன் ரூமில் இருக்கான். பெட்டில் பாப்பா படுத்து தூங்கிட்டுருக்கான் பையன். அவனை பார்த்துட்டே என்னன்னு தெரியல, உங்கள் அம்மாவை இன்றைக்கி நான் ரொம்ப ரொம்ப பண்ணிகிட்டே இருக்க மூச்சு. அவன் சொல்லிகிட்டே எழுந்த அவன் ரூமில் இருக்க யூனாவோட ஃபோட்டோ கிட்ட போகிறான். அந்த ஃபோட்டோஸை டச் பண்ணி என்னன்னு தெரிலடி, ஏண்டி அதை விட்டு போனேன், ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டி உன்னை. குடித்தாதான் உன் தாட் அதிகமாக வருதுண்ணா, குடிக்கலண்ணா உன்னை பற்றி நினைக்காம என்னால் இருக்கவே முடியல. எப்படி உனக்கு தோணுச்சு என்னை விட்டு போகணுன்னு? அதுவும் சின்ன குழந்தைய, நம்ம குழந்தைய எப்படி விட்டு போனேன்? எல்லாமே நான் எப்படி இருப்பேன்? 1 hour கூட இருக்க மாட்டேன், உனக்கு தெரியாதா? அப்படிங்கிற மாதிரி இவனோட ஃபோட்டோஸில் இருக்க அவளோட ஃபேஸை மட்டும் டச் பண்ணி பேசிகிட்ருக்கான். பிகாஸ் ரொம்ப ஃபீல் பண்ணுறான், இன்னைக்கு ரொம்ப மிஸ் பண்ணுறான். ஏன்னா இது என்னடி நீ மறந்துட்டியா? நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ண டேடி. சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட மறந்துட்டேன்னா அவ்வளோ கோவப்படுவல என் மேலே. உனக்கு அவ்வளோ கோவம் வரும்ல. அது கோவம் க்யூட்டாக இருக்கும்டி. அதை நான் பார்க்குறதுக்காகவே எல்லாத்தையும் மறந்த மாதிரி ஆக்ட் பண்ணுவேன்டி உனக்காக. அந்த க்யூட்டான அந்த கோவத்தை அகைன் நான் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் மறந்த மாதிரி ஆக்ட் பண்ணுவேன். என்னைக்கும் நான் மறந்துட்டேன்டி. எப்பயும் என்கிட்ட வந்து சண்டை போடுவல, அந்த மாதிரி வந்து என்கிட்ட சண்டை போடுறேன். உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டி. எங்கடி இருக்க யோனா அப்படிங்கிற மாதிரி ஃபோட்டோஸ் டச் பண்ணிகிட்ருக்கான். அவன் ரூமையே சுற்றி பார்த்தா யோனா சாகிறதுக்கு முன்னாடி அவன் ரூமை எப்படி விட்டுட்டு போனாலோ அதே மாதிரி தான் கிளம்ஸியாக மெயின்டைன் பண்ணுறான். யூனா அப்படி தான் இருப்பான். ரூம்லேருந்து கிளம்பும் போதோ எந்தெந்த ட்ரெஸ்ஸை எங்கெங்கே போட்டாலோ அதே போல் தான் அங்கங்கே போட்டு வச்சுருக்கா. அப்படி தான் ஜெமன் மெயின்டைன் பண்ணுறான். அவளுடைய திங்ஸை, அவளுடைய ஃபோட்டோஸை அப்படி சொல்லிட்டு அந்த ரூம் ஃபுல்லாக நிறையா இருக்கா. அவன் யாரையுமே அந்த ரூமுக்குள்ளே அலோவ் பண்ணவே மாட்டான். ஈவன் மெய்ட் வந்து க்ளீன் பண்ணாலுமே வேணான்னு சொல்லிடுவான். அவங்க அம்மா வர்றது கூட அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. யாரையுமே அந்த ரூமுக்குள்ளே அலோவ் பண்ணவே மாட்டான். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக மூச்சை பையனோட திங்ஸு கூட பக்கத்தில் இருக்க ஒரு குட்டி ரூமில் தான் இருக்கும். பட் அவனோட ரூமில் யூனாவோட திங்ஸ் மட்டும்தான் இருக்கு. ஈவன் அவன் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போகும்போதோ ஒரு கிளாத் ஒன்று வேர் பண்ணியிருப்பா இல்லையா, ஸோ அந்த கிளாத் முதற்கொண்டு அந்த ரூமில் தான் இருக்கு. அவன் அந்த ரூமுக்குள்ளே யாரையுமே அலோவ் பண்ண மாட்டான். பிகாஸ் இவனோட பிரீத், மூச்சு காற்று இருக்கும் இல்லையா, அது அந்த ரூமுக்குள்ளேயே இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவன் ஃபீல் பண்ணுறான். வேறு யாராவது வந்தால் அவளுடைய ஸ்மெல்ல, அந்த பிரீத் அது இல்லாமல் போயிடும் அப்படிங்கிற மாதிரி அவன் திங்க் பண்ணுறான். அதனால தான் யாரையுமே அலோவ் பண்ண மாட்டான். அந்த ரூமில் இருக்கான். நீ இருக்கும்போது நீ விட்டுற பிரீத் இந்த ரூமுக்குள்ளே அப்படி இருக்கும்ல. உன்னுடைய ஸ்மெல்லு, உன்னுடைய ப்ரெசன்ஸ் எல்லாம்
இந்த பெட்டில் இருக்குடி. எத்தனை வாட்டி நம்ம எப்படி எப்படி இந்த பெட்டில் இருந்திருப்போம். இன்னைக்கு என்ன ஏன் நீ கொள்ற? என்னால் இன்னைக்கு நார்மலாக இருக்க முடியல. இவனா இருக்க முடியல. இப்படி அவன் புலம்பிட்டு இருக்கான். இவனோட ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டான். பக்கத்தில் மூச்சு பையன் எழுதுக்கிட்டான். ஜெமன் குடிச்சிட்டு இருந்திருப்பான். அந்த போட்டில் எடுத்து பெட்டுக்கு கீழே வச்சுட்டான். பட்டு எழுதுக்கிட்டீங்களா? அம்மா வந்துட்டாங்களா? அம்மா வேணும். நீங்கள் அவன் மிஸ் பண்ணுறான் இல்லையா? உங்களை கேட்கும் போது அவன் ஓகே அவளை இன்னைக்கு இங்கேருந்து அனுப்ப போகிறோம். மூச்சு பையனை எப்படியாவது தேவை பண்ணணும். பட்டுமா? எத்தனை டைம் என்கிட்ட கேட்டிருக்கீங்க நீங்கள் ஸ்விம் பண்ணலான்னு? பண்ணலாமா? ஸ்விம்மிங்கா? ஓகே எனக்கு டீச் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கீங்கல்ல? ஓகேப்பா. அப்படி சொல்லும் போது ஓகே ஜெமனுக்கு இப்போதைக்கு பையனை கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்படி தான் இருக்கு. ஓகே அப்படி சொல்லிவிடு. அவன் அந்த ரூமுக்குள்ளேருந்து மூச்சு பையனை வெளியே கொண்டு வந்தான். பலூன் ஒன்று அவனுக்கு வேர் பண்ணி விட்டான். ஸ்விம்மிங் பூலில் இறக்கி விட்டுறான். மூச்சு பையன் ரொம்ப ஹாப்பியாக விளையாடுறான். எனி டைம் கேட்பான். அந்த ஸ்விம்மிங் பூலை பார்க்கும் போதெல்லாம் அப்பா நான் இதில் விளையாடணும், அப்பா எனக்கு இந்த தண்ணி வேணும், நிறைய டைம் கேட்பான். ஜெமன் நோ 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 எப்போவுமே இதை சொல்லிடுவான். பட் இன்னைக்கு வாலண்டரி ஜிம்மின்னு கூட்டிகிட்டு வந்து விளையாட விடும் போதும் அவனுக்கு ஹாப்பியாக இருக்கு. பூந்தடிச்சுட்டு விளையாடிட்டு இருக்கான். இதே டைம் நீங்கள் உங்கள் ரூமில் வயிற்ற பிடிச்சிட்டு படுத்துட்ருக்கீங்க. செம்மையாக வலிக்குது, பயங்கரமாக வலிக்குது. அப்படியே ஒரு மாதிரி குறுகிக்கிட்டு தேம்பி தேம்பி எழுதுட்ருக்கீங்க. கண்ணை மூட்டினாலே உங்களுக்கு அந்த அலெக்ஸுக்கு மேலே இருந்திருப்பான் இல்லையா? ஸோ அதுதான் ஞாபகம் வருது. கண்ணை இறுக்கமாக முடிக்கிறீங்க. நான் ஸ்டாப்பாக உங்கள் கண்ணிலேருந்து தண்ணி வந்துட்டே இருக்கு. உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல, அழிய கண்ட்ரோல் பண்ண முடியல. உங்களால் கை கால்லாம் ஷேக் ஆகுது. அவன் உங்களை ஜெமன் வீட்டில் இருந்தும் பிக் பண்ணி கூட்டிகிட்டு போயிருந்திருப்பான் இல்லையா? ஸோ அப்போது அவன் காருக்குள்ளே போயிட்டுருக்கீங்க. அவன் உங்கள் கை பிடிச்சா எடுத்து அவங்க செஸ்டில் வச்சுக்கிட்டு டைலாக்காக அளந்து விட்டுட்டே இருந்திருப்பான். அவன் வீட்டுக்கு போக போக ஒரு கட்டத்தில் உங்களுக்கு தைரியமாக இருந்திருக்கும். பிகாஸ் அவங்க கூட நம்ம இருந்துட்டோம். ஓகே இது செகண்ட் டைம் தானே, நம்ம தங்கச்சிக்காக இதை பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் அதை ஏற்றுட்டு இருந்திருப்பீங்க, அக்செப்ட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. பிகாஸ் வேறு வழி இல்லை. நீங்கள் போலன்னா அவன் ஸ்ட்ரெயிட்டாக உங்கள் தங்கச்சிக்கிட்ட போவான். ஒரு வாட்டி நம்ம இருந்துட்டோம், ஓகே இப்போ இருந்துடலாம் அப்படி திங்க் பண்ணிவிட்டு நீங்கள் அவன் கூட போயிருப்பீங்க. பட் அவன் ட்ரை பண்ணிவிட்டு பேசிட்டு உங்கள் ஹேண்ட்ஸில் கிஸ் பண்ணிவிட்டு அப்படி இருக்கும்போதும் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கை கால்லாம் ஷேக் ஆக ஆரம்பிக்குதோ. அவன் ஏசி ஆன் பண்ணியிருக்கான். பட் இருந்தாலும் உங்களுக்கு பயங்கரமாக வேர்த்து கொட்டுதோ. உங்கள் கை ஷேக் ஆகுறது அது அவனுக்கே ஃபீல் ஆகுது. லைட்டாக திரும்பி உங்களை பார்த்தா என்னடி பார்ப்பட்றியா? இல்லை இல்லை அலெக்ஸ், இதுக்கப்புறம் எல்லாம் நம்மளுக்குள்ளே முடிஞ்சிருச்சுன்னா என்னை இதுக்கப்புறம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்ல? என்ன விடு, என்ன நான் கேட்கவே மாட்டேன். என் தங்கச்சிக்கிட்ட நீ போக மாட்டேன்ல? அவனை திரும்பி பார்க்குறீங்க. யா ஆஃப்கோர்ஸ் எனக்கு நீ தான் வேணும். பிகாஸ் நீ என் பொண்டாட்டி இல்லையா? உனக்கு இப்படிலாம் பார்த்து எங்கெங்கெல்லாம் டச் பண்ண? போதும் அலெக்ஸ், போதும், ஸ்டாப் பண்ண. கேட்டதுக்கு பதில் சொல்லு. சரி, எனக்கு நீ தாண்டி வேணும். நீயே கிடச்சிட்டு போயிருக்க, நான் ஏன் அவன்கிட்ட போகிறேன்? எப்பவுமே என் தங்கச்சிக்கிட்ட போகக்கூடாது. என்னை விட எனக்கு என் தங்கச்சி தான் முக்கியம். அவள் தான் இம்பார்ட்டன்ட். நான் தான் முட்டாள் மாதிரி உன்னை லவ் பண்ணி ஏமாந்துட்டேன், தப்பு பண்ணிட்டேன். பட் என்னால் அவள் லைஃப் வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படி சொல்லிட்டு சைலண்டாக உட்காந்துக்கிட்டீங்க. வீட்டுக்கு போக போக உங்களுக்கு பயமாக இருக்கு. என்னவோ தெரியல, பயமாக இருக்கு.
ஒரு தைரியத்தில் உங்கள் தங்கச்சிக்கு எதுவும் ஆகக்கூடாது ஓகே சொல்லியிருப்பீங்க. பட் இது இன்னும் அப்படி தோணுதா? அவங்க கூட நீங்கள் இருந்துட்டீங்க அப்படி தானே நினச்சிட்ருக்கீங்க. அப்படியே இருந்தாலும் அது பூதியில் தான் இருந்திருக்கும். இப்போ நீங்கள் தெளிவாக இருக்கீங்க இல்லையா? என்னமோ தெரியல போயும் ஷேக்காக்குது வேணான்னு தோணுதோ. பட் அவங்க சிஸ்டர்கிட்ட போயிடுவான். இதை விட வேறு ஆப்ஷன் இல்லை உங்களுக்கு. கண்ணை மூட்டுறீங்க. அவன் உங்கள் ஹேண்ட் எடுத்து உங்கள் ஃபிங்கரை லிக் பண்ணுறான். அருவருப்பாக இருக்கு. கண்ணை டைட்டை மூட. என்னடி ஷேயாக ஃபீல் பண்ணுறியா என்ன? நீங்கள் காதுலேயே வாங்கலை, அமைதியாக உட்காந்துட்ருக்கீங்க. என்னென்னலாம் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் உங்களுக்கு. பட் அவன் இப்படி பண்ண இன்னும் உங்களுக்குள்ள பயம்தான். ஓகே ஓகே ஒயன் காம் பண்ணிக்கோ. நம்ம ஆல்ரெடி அவங்க கூட இருந்துட்டோம். அதை முதல் திங்க் பண்ண அவங்க கூட இருந்துட்டோம். பயப்படாத. இது ஒன்று நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. பயப்படாத. ஓகே நம்ம குடிச்சிட்டோம். அந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்னு கூட தெரியாமல் நம்மளுக்கு நடந்திருக்கு. ஓகே பட் எவ்வளோ பயமாக இருக்குது. இப்படி உங்கள் மனசுக்குள்ளே ஓடிட்டுருக்கு. கை காலில் ஷேக் ஆகுது. அலெக்ஸ் ஒரு நிமிஷம் காரை ஸ்டாப் பண்ண. அவன் பார்க்குறான். என்ன பார்க்குற அலெக்ஸ்? ஸ்டாப் பண்ண. ஏன் என்னாச்சா? என்ன சொல்கிறது? பசிக்குது அலெக்ஸ். வாட்? பசிக்குது. ஏதாவது சாப்பிட்டு போகலாமா? அதுவும் கரெக்டு தான். என் பொண்டாட்டி நீ கேட்கும் போதோ இல்லைன்னு சொல்ல முடியலல்ல. இப்படி சொல்லும் போதே ஜிம்மனோட அம்மா தான் வந்துட்டு போகிறாங்க. பொண்டாட்டி சொன்னாலே அவனுக்கு அவங்க அம்மா தான் ஞாபகம் வராங்க. அவன் அந்த வேர்டை அவாய்ட் பண்ணுறான். ஒரு மாதிரி கோவமாகறான். அவனை பார்க்குறீங்க. என்ன அவன் நல்லா பேசிட்டு இருந்து இப்படி பண்ணிட்டு இருக்கான். ஒரு வேளை வேணாம் சொல்லிட்டு போகிறானா என்னன்னு தெரியல. ஒரு பதட்டமாக நீங்கள் அவனை பார்க்க. ஓ கிழவி உன்னை போட்டு தள்ளாம எனக்கு எதுவுமே வசப்பாது. ஓகே நல்ல மூடில் இருக்கும், நல்ல மைண்ட் செட்டில் இருக்கும். நம்ம மூடை நம்மளே ஸ்பாயில் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வயசை டெட்டாக க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி போகலாம் வா பொண்டாட்டி அப்படி கூப்பிட்டு வரான். ஓகே சரி ஒன் கிளறுங்க போகலாம் அலெக்ஸ். யா நம்ம இப்போ எங்கே போகிறோம்? வீட்டுக்கு. என்ன பண்ண போகிறோம்? மேட்ரு பண்ண போகிறோம். ஸோ சாப்பிட்டு ஸ்ட்ராங்காக இருந்தால் தானே பெட்டில் ஹெவியா போதும் அலெக்ஸ். உள்ள போகலாமா? அதுக்குள்ளே என் பொண்டாட்டி ஓகே உள்ள போகலாம். செம்ம டென்ஷன் ஆகுறான். அடிக்கடிக்கு உங்ககிட்ட இந்த வேர்டை யூஸ் பண்ணுவான். ஜிம்மனோட அம்மா முன்ன வராங்க. குள்ள வெறி ஆகுறான். அலெக்ஸ் என்ன ஸ்டாப் ஆயிட்டீங்க? போலாம். கீழே இறங்குறா. முதல்ல அந்த கிழவி ஏதாவது பண்ணாதான் என் மைண்டுக்குள்ளேருந்து இந்த வேர்ட் போகும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு கார் டோர் ஓப்பன் பண்ணி கீழே இறங்கி காரை லாக் பண்ணிவிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறீங்க. அவன் ஒரு சீட்டில் போய் உட்காந்துட்டு வா என் பக்கத்தில் உட்காந்துக்கோ அப்படி சொல்கிறான். பட் நீங்கள் ஆப்போசிட் போய் உட்காருங்க. இங்கே வந்து உட்காருன்னு சொன்னான். வர அவன் பக்கத்தில் போய் உட்காருங்க. க்ளோஸாக இழுத்துக்கிறான். ஓகே உனக்கு என்ன வேணும்னு சொல்ல ஆர்டர் பண்ணலாம். எனிதிங் எதுவாக இருந்தாலும் ஓகே தான். ஓகே ஒரு வாட்டி நீ கூட சொல்லியிருக்கல எனக்கு பிடிச்ச உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு. ஓகே எனக்கு பிடிச்ச ஃபுட்டாக நான் ஆர்டர் பண்ணுறேன். நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு வெயிட்டர் கூப்பிட்றான். அப்புறம் அவனுக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ அதெல்லாம் ஆர்டர் பண்ணுறான். அவனே பார்த்துட்டே இருக்கீங்க. போ கொண்டு வா. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஐஸ்கிரீம் கொண்டு வா அனுப்பி விட்டுறான். நீங்கள் அவன் ஃபேஸே பார்த்துட்ருக்கீங்க. என்னடி என்ன அப்படி பார்க்குற? இல்லை எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காத. பட் உனக்கு? ஆமாம் எனக்கு தான் பிடிக்கும். அன்றைக்கி உங்ககிட்ட சொன்னதெல்லாம் ஆக்டிங்.
அவனே பார்க்குறீங்க, புரியுது உங்களுக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக பிளான் பண்ணி நம்மளை அவன் பின்னாடி சுற்ற விட்டுருக்கான்னு. பிகாஸ் உங்கள் வீட்டில் வந்து உங்கள் கூட உட்காந்து சாப்பிடும் போதெல்லாம் உங்களுக்கு பிடிச்ச ஃபுட் உங்கள் அம்மா நிறைய டைம் செய்வாங்க. அப்போ அதை நிறைய எடுத்து போட்டு அதை சாப்பிட்டு, ஆன்ட்டி எனக்கு இந்த ஃபுட்லாம் பிடிக்கும், எனக்கு பிடிக்கும்னு நீங்கள் நிறைய செஞ்சு வச்சுருக்கீங்களா? உங்கள் அம்மா கிட்ட கேட்டிருப்பான். உங்கள் அம்மா ஒரு லைட்டாக ஒரு ஸ்மைலோட, இல்லைப்பா இது ஒயனுக்கு பிடிக்கும் அப்படி சொல்லும் போது உங்களை பார்த்தா, ஒயன் உனக்கு பிடிக்குமா? ஓகே ஓகே ஐம் சாரி, பட் நம்ம 2 பேருக்கும் ஒரே டேஸ்ட்னு நினைக்கிறேன், எனக்கும் இதான் பிடிக்கும். அவன் அப்போ தான் உங்ககிட்ட பேசவே ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். நம்ம 2 பேரும் டேஸ்ட்டு ஒரே மாதிரி இருக்கு. நீங்கள் அப்போ தான் ஃபீல் பண்ணவே ஆரம்பிச்சிருப்பீங்க. இப்போ அவன் மூஞ்சியை பார்த்துட்ருக்கீங்க. ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட சொன்ன பொய் இதுதானா அப்படிங்கிற மாதிரி அவனே பார்க்குறீங்க. ஃபுட்ஸ்லாம் வந்துருச்சு. அவன் பேக்கில் இருந்து ஒரு கை கொண்டு வந்து உங்கள் ஹிப்பில் ப்ளேஸ் பண்ணுறான். கண்ணை டைட்டாக மூட்டுறீங்க. அப்படியே பிடிச்சி க்ளோஸாக இழுத்துக்கிட்டான். எதுவும் நல்லா தாண்டி இருக்கு, என்ன எடுப்புடி இதோ அப்படியே டச் பண்ணி அப்படியே தடவிட்டு, அலெக்ஸ் நம்ம ரெஸ்டாரண்ட்டில் இருக்கோம், ப்ளீஸ் கையெடு அலெக்ஸ். அவன் இப்போ ப்ரெஸ் பண்ணி ரப் பண்ணி ஒரு மாதிரி பண்ணுறான். ரெஸ்டாரண்ட்டில் இருக்கீங்க, ஒரு மாதிரி இருக்கு, பிடிக்கவே இல்லை ஃபஸ்ட்டு உங்களுக்கு. அலெக்ஸ் ப்ளீஸ், எல்லோரும் நம்மளே பார்க்குற மாதிரி இருக்கு, கையெடு அலெக்ஸ், ப்ளீஸ் அலெக்ஸ். அப்படியே டைட்டாக ப்ரெஸ் பண்ணுறான். இப்படியே சாப்பிட்டு ஒன்றும் இல்லை, பார்த்தா பார்த்துட்டு போட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாப்பிடும். என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஃபுட்டில் கை வைக்கலான்னு போகிறீங்க. அவன் ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட, இல்லை அன்வாஷ் பண்ணிட்டு வர எழுந்துக்கிறீங்க. ஓகே சீக்கிரமாக வா. ரெஸ்ட் ரூமுக்குள்ளே போயிட்டுருங்க. பதட்டமாகுது. ஃபேஸ் வாஷ் பண்ணிகிட்டே இருக்கீங்க, கையை கழுவிட்டே இருக்கீங்க. பண்ணுறது என்ன பண்ணுறது, பயமாக இருக்கு, என்ன பண்ணுறது தெரியல. அம்மா யார்கிட்ட சொல்வேன்னு தெரியல. அவங்ககிட்ட எல்லாத்தையும் பண்ணிட்டோம், அவங்ககிட்ட நம்ம ஸ்டே பண்ணிட்டோம். இது எனக்கு ஃபஸ்ட் டைம். இல்லை இதை மனசை ஏற்றுக்கணும். அப்போதான் அவங்ககிட்ட ஸ்டேப்பில் இருக்க முடியும். உங்கள் மனசுக்குள்ளேயே திங்க் பண்ணிட்டு இருக்க. டைம் போயிட்டே இருக்கு, டென்ஷன் ஆகுறான். பிகாஸ் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே வந்த ஒரு 1/2 hour ஆகிருக்கும். இப்படி டைம் போயிட்டே இருக்கு, செம்ம கடுப்பா. ரெஸ்ட் ரூம் வெளில வந்த பயன் உள்ள இருக்கல, வெளில வா. அலெக்ஸ் தூ வந்துட்டா. இவ்வளோ நேரம் என்னடி பண்ணுற? இல்லை எங்கேஜிட்டு அந்த ரூமை தூ வந்துட்டேன். வெளில வரேங்க, பல்ல கடிச்சிட்டு கையை கிரிப்போ பிடிச்சி வெளியே இழுத்துட்டு வரான். எவ்வளோ நேரம்டி? இல்லை அதான் சொன்னேன், எங்கேஜிட்டாக இருந்ததுன்னு. சாப்பிட்லாம். ஆப்போசிட்டில் உட்காருங்க. நான் என்ன சொன்னேன் நான்? சாரி அலெக்ஸ், இங்கே கம்ஃபர்டபுளாக? எனக்கு இங்கே உட்காந்தாதான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். வந்து உட்காரு. வேறு வழி இல்லை, அவன் பக்கத்தில் போய் உட்கார. அவன் அப்படி தான் உங்களை முதுகு ஃபுல்லாக ரப் பண்ணி உங்கள் இப்போ ப்ரெஸ் பண்ணி ஒரு மாதிரி தட்டப்பிக்கிட்டே சாப்பிட்டுட்ருக்கான். நீங்கள் ஒரு பீஸு கூட எடுத்து வாயில் வைக்கவே இல்லை. சாப்பிட்டு முடிச்சுட்டு நீங்கள் சாப்பிட்றீங்களா இல்லையா எதுவுமே கண்டுக்கல. அவன் சாப்பிட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி. போலாமா? உங்களை பார்த்து கேட்குறான். ஓகே இதுதான் வந்திருக்கோம், வேறு வழி இல்லை, போய் தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு தலையாட்ட அவன் கையை பிடிச்சி தரன்னு காருக்கு கூட்டிகிட்டு போயிட்டு காரை அன்லாக் பண்ணி உங்களை ஏற்றி ஸ்ட்ரைட்டாக அவனோட வீட்டுக்கு தான் உள்ளே போகிறீங்க. உள்ளவா, பயப்படாத. என்ன தவிர எங்க யாருமே இருக்க மாட்டாங்க. மேட்ஸுக்கெலாம் லீவ் கொடுத்தா வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டா. உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறான். ஹாலில் நட்டு இடத்துல பெட்டு போட்டுட்டு ஃபுல்லாக அந்த ஃப்ளார்ஸு வெட்டி நைட்டுக்கு செட் பண்ணுவாங்க இல்லையா, ஹாலிலே எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுருக்கான். எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? பார்த்துட்டே இருக்கீங்க. அலெக்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் தான்
மெமரபிளா இல்லைன்னு நினச்சல. இது எவ்வளோ க்யூட்டாக இருக்கும் பார். தீப்புல ஹாட்டாகவும் தென் இங்கே வர அப்படி பார்க்கும்போது சேஃப்டியெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க, யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் போதியில் பண்ணதுனால ஃபீல் பண்ணவே இல்லடி, இன்ச்சாக ஃபீல் பண்ணணும். நம்மளுடைய ஃபர்ஸ்ட் நைட்டே இதை தான், இப்படி தான் நம்ம ஹாப்பியாக என் பெட்டில் நம்ம 2 பேரும் இருக்க போகிறோம். உனக்கு ஹாப்பி தானே ஓயன்? இதெல்லாம் பார்த்த உடனே நீ என்ன பண்ணியிருக்கணும், என்னை ஹக் பண்ணி கிஸ் பண்ணி என் பின்னாடியே சுற்றும்ல, நான் உன்னோட க்ரஷ் என்ன அப்போல்லாம் உன்னோட ஷை உன் ஃபேஸ்லேயும் தெரியும். அந்த மாதிரி நீயா வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். நான் அப்படி தான் நினச்சேன் ஓயன். எங்க அதே மாதிரி ட்ரை பண்ண. உங்களை பார்க்குறான் அலெக்ஸ். அலெக்ஸ் ஏய், நான் என்ன சொல்லிகிட்ருக்க, நீ என்ன பண்ணிகிட்ருக்க? அப்படி சொல்லி கையை நீட்டு வா, ஹக் பண்ணி கிஸ் பண்ணி என் பின்னாடி சுற்றி வருவல, நான் தானே உன்னோட க்ரஷு. என் நானே கூப்பிட்றேன். நம்ம லைஃப்பை ஃபர்ஸ்ட் டைம் தான் ஏதோ சொத்தி போட்டுட்டோம். இங்கேருந்து ஃபர்ஸ்ட் டைமாக எப்படி திரும்ப கொண்டு போகிறோம், ஹாப்பியாக அப்படி கொண்டு போகிறோம். வா, என்ன ஹக் பண்ண. அலெக்ஸ், உன்னை நான் ஹக் பண்ணான்னு சொன்னேன், அவங்ககிட்ட நடந்து போகிறீங்க. ஏய், என்னடி சொங்கி மாதிரி நடந்து வர, லவ் ஃபீலோட ஹாப்பியாக வரணும்டி. ஃபேஸில் ஒரு ஷை ஹாப்பினஸ், அதோட லஸ்ட்டும் கலந்துருக்கணும். கண்ணை இறுக்கமாக மூட்டுறீங்க. நெக்ஸ்ட் பார்த்து சூன் பார்த்துடலாம். பாய்.